பாவங்கள் செஞ்சிட்டோம், ஒரு சில தவறுகள் செஞ்சிட்டோம், மனுஷன் தானே, வேறு அதுக்கான தீர்வு என்ன, அதற்கான வழிகள் என்ன? பல பேர் தேடிட்டு இருக்கீங்களா? பல பேர் அதுக்கான வாய்ப்பை, என் பாவங்கள் மன்னிக்கப்படணுங்கிற ஆசையோடு இருக்கிறீர்களா? எல்லாருக்கும் அந்த கவனம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதுக்கான வழிதான் இன்றைக்கு பார்க்க போகிற இன்னொரு செய்தி. அன்பானவர்களே, வத்தபி ஸய்யா அல் ஹஸனா தம்ஹுஹா. இந்த செய்தி நம்ம தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்ன வேணால் பாவம் பண்ணிக்கலாம், உடனே ஒரு நன்மை செஞ்சுக்கிட்டா போதும், அப்படி அல்ல. ஒரு பாவத்தை செஞ்சுட்டான் மனுஷன். எல்லாரும் இன்றைக்கி தவறு செய்கிறோம். ஆனால் அந்த தவறை ஏன் நம்ம வாழ்க்கையில் வருது, அதை விட்டு முழுசாக விலகணும். ஏதோ ஒரு தப்பாக, ஏதோ ஒரு எண்ணத்தில் ஒரு பெற்றவங்களை மதிக்கலை, ஒரு பேரண்ட்ஸை தப்பாக பேசிட்டோம், குடும்பத்தில் உறவுகள் ஏதாவது ஒரு தவறு மனுஷன் செஞ்சுட்டான்னு வைங்களேன், உடனே அல்லது தொழாமல் இருந்துட்டான், ஒரு அடுத்த மேலே கோவப்பட்டுட்டான். ஒரு மனுஷன் தானே ஏதாவது ஒரு தவறை ஒரு கோவத்தில் செய்கிறான், ஆனால் அது செய்யவே கூடாது, மனுஷன் நிதானப்படுத்திக்கணும். ஆனால் செஞ்சுட்டான், இப்போ உடனே மனுஷன் பதறான், ஆஹா இறைவா ரஹ்மானே, உன்னுடைய வெறுப்பை நான் சம்பாதிச்சு இந்த நேரத்தில் எவ்வளோ பாவியாக இருக்கிறேன் அப்படின்ன உடனே அவன் என்ன செய்யணும், ஒரு பாவத்தை செய்த அடுத்த கணமே ஒரு நன்மையை செஞ்சிடணும். ஒரு தவறை செஞ்சுட்டு அவன் திடீர்னு ஒரு 10 பேர் சாப்பாடு கொடுத்துடணும், திடீர்னு போய் தொழுகையில் விழுந்துடணும், திடீர்னு கையேந்தி அழுதுடணும், அல்லது ஒரு திக்ரு தஸ்பீஹாத்துகளை செஞ்சிட்டோம்னா நிச்சயம் தோழர்களை அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். மேலும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் சிறந்த அடியானாக நல்ல குணத்தோடையும் நீங்கள் இருப்பீங்கன்னு பெருமானார் சொன்னார்கள். நன்மைகள் எவ்வளோ அதிகமாக செய்கிறோமோ அதை போல நம்ம அல்லாஹ்விடத்தில் அதை ஏற்றுக்கொள்ளப்பட தீமையை விட்டு விலக நாம் பிரார்த்தனை செய்வோம். தோழர்களே, சிறிய தவறை செய்துவிட்டால் உடனே மன்றாடி நன்மையின் பக்கம் மீளுங்கள். அல்லாஹ் நம்மை பொருந்தட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.